ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோவில் Groqனா என்ன, Groq எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு நீங்கள் Groq இது வந்து GROQன்னு கொடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். Groq இஸ் ஃபாஸ்ட், லோ காஸ்ட் இன்ஃபரன்ஸ். ஸோ Groqன்ற கம்பெனி யார் என்ன அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ Groqன்றது வந்து ஒரு அமெரிக்கன் ஏஐ பேஸ்டு கம்பெனி. ஏஐனா வந்து NVIDIA மாதிரி அதுவும் ஒரு ஹார்ட்வேர் பேஸ்டு கம்பெனி. ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஐசி கிரியேட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஏஎஸ்ஐசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூனிட், LPUன்னு சொல்லிட்டு. ChatGPT இது மாதிரிலாம் வருது இல்லையா மாடல்ஸ்லாம். அந்த மாடலை ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ரிக்வெஸ்ட் கொடுப்போம், அதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம், உடனே ரெஸ்பான்ஸ் வருது. ஆனால் ChatGPTல நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸை பாருங்கள், Groqன்ற வெப்சைட்டில் போயிட்டு அதோட ரெஸ்பான்ஸை பாருங்கள், எது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். கம்பேரிட்டிவ்லி Groq தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இவங்க வந்து ChatGPT அது மாதிரி கம்பெனிலாம் கிடையாது வந்துட்டு. பட் ஆனால் அந்த ChatGPT கொடுக்குற ரெஸ்பான்ஸை ஃபாஸ்டன் பண்ணணும், ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த Groqன்றதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபரன்ஸ் இஸ் ஃபியூவல் ஃபார் ஏஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ஏற்கனவே ட்ரெயின் ஆன மாடலோட வெயிட்ஸ் இருக்கும், அதை வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வேர்டோட இல்லை சென்டென்ஸோட அந்த வெயிட்ஸ் அப்ளை பண்ணி அடுத்த வேர்டை கண்டுபிடிக்கிறது. அது ஃபாஸ்ட்டாக வர்றதுக்காக தான் Groq நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நான் சொல்லியிருக்கான் டெலிவர்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்ற அந்த வேர்டு கொடுத்துருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. Groq pioneered the LPU, அவங்க தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது, வேறு யாருமே கிரியேட் பண்ணதில்லை. இது வந்து எஸ்பெஷலி ஏஐக்காக மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் இதில் ரன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. Groq pioneered LPU in 2016, the first chip purpose built for inference. ஸோ இதுதான் அந்த Groqோடைய அந்த சிப்பு. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வெப்சைட் மூலிமா ஆக்சஸ் பண்ணுவோம். அது வந்து அந்த இதை காண்டாக்ட் பண்ணுவோம், அந்த ஹார்ட்வேரை காண்டாக்ட் பண்ண Groqோட ஹார்ட்வேரை. அந்த ஹார்ட்வேரில் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த மாடல் இருக்கு இல்லையா, ChatGPT வாட் எவர் இட் இஸ், ஓகேவா, அதெல்லாம் அதில் ரன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸை ஃபாஸ்ட்டாக கொடுப்போம். இது வந்து லேட்டன்சின்னு சொல்லுவாங்க வந்துட்டு. அப்போ அதை தான் அவன் சொல்கிறான், அந்த லேட்டன்சி நான் கம்மி பண்ணியிருக்கேன், லோ லேட்டன்சி, அப்போ ஃபாஸ்ட்டாக உனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்றதான் சொல்லியிருக்கான். இதில் முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பார்ட் அப்படின்னா இங்கே தான் இருக்குது. டாப்பில் வந்து டெவலப்பர் செக்ஷன் இருக்குது. இதில் ஃப்ரீ API key அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு தெரியுது, நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இந்த எஸ் இங்கே வருது. ஓகேவா. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த API keysன்னு இருக்கும், இதில் போயிட்டு நீங்கள் சும்மா ஒரு பேர் கொடுத்து அதுக்கப்புறம் கிரியேட் API keyன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு API கிரியேட் ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா. உங்களுக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா இதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் API keyன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, மை Groq அப்படின்னு சும்மா கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த API ஜென்ரேட் ஆகிறத நீங்கள் இமீடியட்டாக காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது இன்டர்னலாக காமிக்கும்போது நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு ஹிட்டனாக தான் காமிக்கும், அதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இந்த வீடியோ பண்ணும்போது இப்போ காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அந்த API key டெலீட் பண்ணிவிடுவேன். ஓகேவா. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுலேயே பார்த்தீங்கன்னா டெவலப்பரில் டாக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, டாக்குமெண்டேஷன்லாம் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் இருக்கும், இது மேலே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பைத்தானில் கோடு வேணால் அதை எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இது ஓப்பன் ஏஐக்காக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறையா ஏஐ மாடலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம API key ஏற்கனவே கிரியேட் பண்ணியாச்சு, ஸோ அதனால நோ இஷ்யூஸ். ஒன்ஸ் Groq யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து பிப் இன்ஸ்டால் கொடுக்கணும், பிப் இன்ஸ்டால் Groq அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். நான் VS கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த VS கோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அந்த Groq இம்போர்ட் OSI ஃப்ரம் Groq, இம்போர்ட் Groq இதெல்லாம் பண்ணியிருக்கேன். API key ஒன்று க்ரியேட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நாங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இதானா ரெக்கமெண்டட் கிடையாது வந்துட்டு. சாட் கம்ப்ளீஷன் இதுதான் அந்த ஃபார்மேட்டு. மெசேஜஸ்ஸு, ரோலு, கண்டென்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரோல் இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்த ஃபார்மேட்டு. ஓகே, சாட் கம்ப்ளீஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரியேட்ன்றது கொடுத்துருக்கான். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரே மாதிரி. இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் யூசர்னு கொடுத்துருக்கான். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் ப்ராம்ப்டிங் இருக்குது. இப்போ நீங்கள் யூசர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் கேட்க போகிறேன்னு அர்த்தம், அதாவது நான் ப்ராம்ப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ ரோல் யூசர், நான் தானே கொஸ்டின் கேட்க போகிறேன். கண்டென்ட் என்ன கேட்க போகிறேன், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்க போகிறேன், அவ்வளோதான் வந்துட்டு.
ஓகேவா. ஸோ மெசேஜஸ் அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் மாடல் டிஃபால்ட் அப்படியே ஓப்பன் ஏ சாட்ஜிபிடி இருக்குல்ல, அதோடது தான் நான் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு ஏபிஐ கீ ஃப்ரீ, அதுதான் உங்களுக்கு மைண்டில் வச்சுக்க வேண்டியது. அப்போ அந்த கிராக்கோட ஏபிஐ கீ தான் நமக்கு வேணும். ஓகேவா. ஸோ அதனால் அதை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடல் கொடுத்துருக்கேன் ஓப்பன் ஏ, அதை பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். சரி, இந்த index.pன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்கப்பா, அவ்வளோதான். வந்துட்டு ஃபைலில் போயிட்டு அப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா டேரெக்டாக நீங்களே இங்கே வந்து நியூ ஃபைல் கொடுத்து index.pன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த டெர்மினல் இதெல்லாம் சூஸ் பண்ணணும் இல்லையா, பைத்தான் இதெல்லாம் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி டெர்மினல் அப்படின்றது நியூ டெர்மினல் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது டெர்மினல் வரும். இப்படிலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் அப்படி வருது. ஓகேவா. இல்லாட்டா நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா விஎஸ் கோடில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராக்ன்றது ஆக்சுவலாக நான் ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. அந்த ஃபோல்டர் தான் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே தான் நான் index.pyன்றதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் பிப் இன்ஸ்டால் கிராக் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது என்ன பண்ண வேண்டியது, ஃபைனலாக ரன் பண்ண வேண்டியது தான் வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டு. ஓகேவா. ஸோ இங்கே கிராக்னு அந்த ஏபிஐ கீயை பாஸ் பண்ணியிருக்கேன். ஏபிஐ கீ வச்சு தான் நீங்கள் ரிமோட்டில் இருக்கிற சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும். கிராக் என்ன பண்ணுறான்னா அவனோட ஹார்ட்வேரில், அதாவது ஏஐ ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேரில் எல்பியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து அந்த மாடல்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறான். ஃபாஸ்ட்டாக நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக இந்த கிராக் கண்டிப்பாக வேணும். பைத்தான் index.py அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். லெட்ஸ் see what it responds. அவ்வளோதான், முடிஞ்சு. உடனே செகண்டில் முடிஞ்சு. ChatGPT, ஏன்னா ChatGPT மாடல் தானே இன்டர்னலாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா ChatGPT மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் எந்த மாடல் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கிரியேட்டட் பை ஓப்பன் ஏஐ, ஐ எம் ஹியர் டு கொஸ்டின் chat and help with a wide range of topics அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம கொஸ்டின்ஸ் இது மாதிரி வந்துட்டு ப்ராம்ப்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்துட்டு வாட் இஸ் கிராக், ஓகேவா. சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப அதே ஃபைலை ரன் பண்ணுறேன். பைத்தான் index.py. இப்போ நம்ம ப்ராம்ப்ட் என்னது, வாட் இஸ் கிராக். ஓகேவா. நிறைய கொடுத்துருச்சு இம்மீடியட்டாக, அதுவும் செகண்ட்ஸில். ரொம்ப நம்மளுக்கு தெரியும் ChatGPT எப்படி பண்ணும், ஒவ்வொரு வேர்டாக அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகும், டைம் எடுக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சு. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் கைஸ். தேங்க்ஸ் அ லாட்.